வெல்கம் டு டேர் ஃபுட்டீஸ் சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மதுரை ஃபேமஸ் மீனாட்சி அம்மன் கோவிலை வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீக் இந்த கோவில் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, சூப்பர். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் திருக்காமேஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது கொஞ்சம் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. இது பாண்டிச்சேரியில் இருக்கிற கோயில். இது ஆக்சுவலாக இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஒன்று மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது. ரெண்டாவது இந்த கோவிலோட ஹிஸ்டாரிக்கல் கதை இருக்குது. ஓகேவா? நம்ம ரெண்டுத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர். மித்தாலஜிக்கல் பேஸ் ஸ்டோரி என்னன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்திரனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மித்தாலஜிக்கல் பேஸ் படி இந்திரன் பார்த்திங்கன்னா ருத்ராசூரன் ஒரு சூரனை வதம் பண்ணார். அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துச்சு. அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடம்ப வனத்தை அழித்து அந்த இடத்துல சிவன் கோயில் கட்டினா உங்களுக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் தீரும்னு சொல்லிட்டு இந்திரன் கட்டினார். ஸோ இந்த கோவில் இந்திரன் கட்டினா ஐதீகமாக இருக்குது. ஓகே, நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை பற்றி போயிடலாம். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கனவுல தோணுனதால் ஃபஸ்ட்டு இந்த கோயில் குலசேகரன் பாண்டியன் கட்டினார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயகர்ன்ற ஒரு மன்னர் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை புனரமைச்சார். அதுக்கப்புறம் நாயகர் மன்னர்களால் இந்த கோவில் எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவில் பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டிலே இந்த கோவில் கட்டியிருக்காங்கன்னு நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் ஒரு கொஞ்சம் மித்தாலிக்கல் பேஸ்டாக ஒரு கதை ஒன்று வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலையப்ப பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கார். அவருக்கு பிள்ளை வரமே இல்லை. அவர் பார்த்திங்கன்னா புத்திர காமேஸ்வரி யாகம் நடத்துகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அக்னிலேருந்து வந்த 3 வயசு ஒரு பிள்ளை தான் அதுதான் மீனாட்சி அம்மனாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு 3 மார்பகத்தோடு பிறந்துக்கிறாங்க. அப்போ எல்லாம் அந்த மன்னர்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ மேலேருந்து ஒரு அசரீதி வருது. அந்த அசரீதி என்ன சொல்லுதுன்னா இந்த குழந்தைக்கு திருமண வயசு வரப்போ அந்த மார்பகம் போயிடும். இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பிள்ளை மாரி நீங்கள் வளர்க்கணும். இவங்க போர்க்கலைகள் எல்லாமே இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவங்களை தான் நீங்கள் மதுரையை ஆள வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அசரீதி சொல்லுது. அதேமாரி அந்த மன்னர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆம்பளை மாரி வளர்க்குறாங்க. இந்த போர்க்கலையில் எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கப்பட்டப்ப என்ன நடக்குதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 லோகத்தையும் போருக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா வைகுண்டத்துக்கு போர் பண்ணுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. அடுத்தது பிரம்மதேசத்துக்கு போகிறாங்க, பிரம்மதேசத்தையும் ஜெயிச்சிட்டாங்க. கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்தில் நந்தி அவங்க படைகளை ஈஸியாகவே ஜெயிச்சிடுறாங்க. சிவபெருமானை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவங்களோட எல்லாமே தெரியுது. தம்ம தான் பார்வதியோட ஒரு அம்சம் தெரிஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, திரும்பி பூலோகத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரெல்லாம் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா மதுரையில் சித்திரை மாதம் அழகர் ஆற்றுல இறங்கத்தான் சொல்லுவாங்களே, அந்த திருவிழா தான் இது. இது பார்த்திங்கன்னா பெருமாளே மனித ரூபத்தில் அழகராக ஆற்றுல இறங்கத்தான் இந்த திருவிழா இன்னும் இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கோவிலில் ஒன்று ஒரு மித்து ஒன்று இருக்குது. இந்த கோவில் ஒரு தங்கத்தாமரை குளம்னு ஒன்று இருக்கும். என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வீடியோ எடுக்க முடியல. அந்த குளத்தை பார்த்திங்கன்னா சிவபெருமான் அவர் திருசூரத்தால் கீறி அதனால் உருவாக்கப்பட்டது தான். அந்த குளத்தில் என்னென்னா இன்னும் மீன் நாரைகள் எந்த உயிரினமும் இருக்காதான். ஏன்னா சிவபெருமானோட மரியாதையால் எந்த உயிரினமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களால் சொல்லப்படுது. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மீனாட்சி அம்மன் மரகத கல்களான சிற்பம்னு சொல்லிட்டு ஒன்று மித்து சொல்கிறாங்க. அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்க லோக்கல்ஸ் மூலிமா தான் எனக்கும் இது தெரிஞ்சுது. இது மரகத சிலையான ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லைங்க, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கோயில் 30,000க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குது. ஐ திங்க் 33,000 சிலை இந்த கோவிலில் அழகாக சிற்பமாக அழகாக இருக்கும். இந்த கோவில் நம்ம எப்படி நம்ம சோழருக்கு தஞ்சை பெரிய கோயில்னு நம்ம சொல்கிறோமோ, அதேமாதிரி பாண்டியர்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோவிலில் ஒரு கோபுரமும் அவ்வளோ பெருசாக இருக்கும். இது 7th செஞ்சுரியில் கட்டப்பட்டு 15th செஞ்சுரியில் இந்த கோபுரம்லாம் முடிச்சிருக்காதான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லை, இங்கே ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் 1818 வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் அந்த விபூதி பிரசாதம் ஒரு வகையான ஈர்ப்பு சக்தி இருக்கத்தான் அவங்க ஆர்டிக்கலில் தெரிஞ்சுக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ்.